இதுதாங்க சங்குப்பூ. இது கருங்குவளை மலர்னு சொல்லுவாங்க. இந்த சங்குப்பூ செடியை வீட்டில் வளர்த்தோம்னாக்கா சனி தோஷமெல்லாம் விலகும். இந்த பூவை கொண்டு விநாயகருக்கு அர்ச்சனை செய்யும்போது எந்த விதமான தடைகளும் விலகிடும். தடைகள் அகற்றக்கூடிய இந்த மலரை சனி பகவானுக்கு உகந்த மலர்னு சொல்லுவாங்க. சங்குப்பூ செடியை வீட்டில் வளர்த்தோம்னாக்கா எப்பேற்பட்ட நோயும் கர்ம வினையும் விலகி போயிடும்னு சொல்கிறாங்க சாஸ்திரத்தில். இந்த செடியை ஒரு சின்னதாக ஒரு அவரை விதை மாதிரி இருக்கும். அந்த விதையை பறிச்சுட்டு வந்துட்டு ஜாடியில் வச்சு தண்ணி ஊற்றினீங்கனால கொஞ்ச நாள் அழகாக அப்படியே செடி வளர்ந்து வந்துடும். ரொம்ப எல்லாம் தண்ணி எடுத்துக்காது. இது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா கூட போதும். சின்ன இடத்துல வச்சுருந்தா கூட வச்சு இருக்கிறவங்க கூட இந்த செடியை வளர்க்கலாங்க. பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இந்த பூவை கையில் அள்ளி பார்க்கக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த பூவை பார்க்கக்குள்ள கையில் அப்படி தொட்டு தூக்கக்குள்ளே என்னமா இருக்குங்கிறீங்க. இந்த குழந்தைய தூக்குறது மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூவை. வீட்டில் வளருங்க இந்த மாதிரி பூவை. சாமிக்கு நல்லா சாமி கும்பிடலாம், அர்ச்சனை பண்ணலாம். வீட்டில் இருக்கவங்க பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிடுங்க, விநாயகருக்கு வச்சு சாமி கும்பிடுங்க. ரொம்ப நல்லதுங்க இந்த பூ. வணக்கம்.